சிவாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் பற்றி. நல்மரகத யுகமாய் இக்கலியுகம் அதை அழிக்காமல் மாற்றும் வரம் பெற்ற நல்வாழை சித்தனே, அகமாற வரம் கொடுத்து வாழ்த்துகின்றோம். வளமாய் வாழ்வதற்கு வாழ்த்துகின்றோம். வளமாக சபை உயர்வதற்கு வரம் கொடுத்து வாழ்த்துகின்றோம். சித்தனே, உம்முடைய உயர் பயணம் உன்னத பயணம். அது என்றும் தொடர்ந்திருக்கின்ற அருள் பயணமாக மாறி நிற்கின்ற பயணமாக மாறுவதற்கு எம் நல்ல ஆசிகளையும் வழங்கி நிற்பது மரகதாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றவளாய், மரகதா சலேஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு ஈங்கோய் மலை என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்திருக்கின்றவளாய் அந்து உம்மை அகமாற வாழ்த்துகின்றோம் சித்தனை. காலம் என்பது ஒவ்வொருவருக்கும் அது வெவ்வேறு பாடங்களை வெவ்வேறு நிலைகளில் எடுக்கும். ஏன் காலத்திற்கே பாடம் எடுக்கின்ற காலதேவனை இன்று கட்டி வைத்து வேலை செய்ய வைக்கின்ற உயர் காலச்சக்கர அவ்வைரபனையும் கூட சூட்சமமாய் உமக்குள்ளேயே நீர் வைத்து அப்பணியை செய்து கொண்டிருக்கின்றீர். அவன் பணியை செய்து கொண்டிருக்கின்றீர். தர்மராஜனுடைய பணி வேறு. இக்காலத்தை இயக்குகின்ற நேரம் என்ற நிலைகளை இயக்குகின்ற பொழுதுகள் பெரும் பொழுதுகளாக இருக்கின்ற நிலைகள் ஆக அனைத்தையுமே இயக்கக்கூடிய ஒரு கடவுள் உண்டு, காலன். அக்காலனையும் நீர்தான் இன்று இயக்கி கொண்டிருக்கின்றீர். அவ்வாறு இரு நிலைகள் ஒருவருடைய கால முடிவுதனை முடிப்பவனுடைய பணிதனையும் அக்காலம் முடிந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்கு ஒரு காலம் இருக்கின்றதே, அக்காலத்தை இயக்குகின்ற கால பைரவனுடைய உயர்நிலை கொண்ட ஆற்றலையும் இணைந்தாற்போல் கொண்டு வந்து பணியாற்று கொண்டிருக்கின்ற சித்தனே, உம் பணியின் மூலமாக யுகம் அது மாறிக்கொண்டிருக்கின்றது. அது பார்ப்பதற்கு சிறு சிறு நிலைகளாக மாறுவது போன்று தெரிந்தாலும் இச்சிறு நிலைகளிலிருந்து பெரும் நிலை கொண்ட சீடர்களை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பெருநிலை கொண்ட சீடர்களெல்லாம் பெரும் தூண்களாக சபையில் அமரப்போகின்றார்கள். அமர்கின்ற வேளைதனில் சபையை எக்காலத்திலும் எவ்வேளையிலும் எவனும் குறை கூற முடியாத அளவிற்கு சபை உயர்ந்திருக்கும். அதுபோல் சபையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஆற்றலும் பீரிட்டு வெளிவருகின்ற பொழுது அதனை கலியுகம் தாங்காது புண்ணிய யுகமாக மாறிவிடும். அவ்வாறு இருக்கின்ற உயர்நிலை கொண்ட ஓர் பெரும் நிகழ்வு நிகழப் போகின்றது, நிகழ்த்தப்பட போகின்றது. அப்பொழுது சபையினுடைய உயர்நிலை கொண்ட பெரும் நிலை எதுவென்பதை இன்று இருக்கின்ற சீடர்களே உணர்ந்து கொள்கின்றவாறு உம் சபையின் ஆற்றல் உயர்ந்திருக்கும் சித்தா. சபையினுடைய முழு ஆற்றலையும் இனி இவ்வையகம் காணும் காலமும் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றது. இக்கலியுக மாந்தர்கள் வெறும் பானைக்குள் சென்ற ஈயது போல் அவர்கள் கலிதனில் ஏதோ ஒன்றை தேடிச் செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒரு எவ்வாறு ஒரு சிறிது எச்சமது மீந்திருக்கின்ற பானைக்குள் சென்றாலாவது அதற்கு ஏதேனும் கிடைக்கும். ஆனால் இக்கலியுக மாந்தர்கள் வெறும் பானைக்குள் சென்ற ஈயது போல் என்று யாம் உரைப்பது, அவர்கள் களிநிலையில் சிலவற்றை தேடிச் செல்கின்றார்கள். ஆனால் அவற்றிற்கு அங்கு எப்பயனும் இல்லை. வெறும் பானை மட்டும்தான் அவ்வீக்கு கிடைப்பது போல் அவை ஏமாற்றத்தோடு வந்து நிற்கின்றன. இன்று சீடர்களில் பலர் யாம் இதனை அடைய வேண்டும், அதனை அடைய வேண்டும், அல்லது எமக்கு எம் வாழ்வில் இதனை செய்ய வேண்டும் என்று ஆங்காங்கு எதனையோ தேடிச் செல்கின்றார்கள். தேடிச் செல்வது தவறான நிலைகளில் இருக்கின்றது. பின்பு வெறும் பானைக்குள் சென்ற ஈயது போல் ஏமாந்து வருகின்றார்கள். இந்நிலைகளைக் கண்டு எங்களுக்கும் மனம் வருந்தத்தான் செய்கின்றது. ஆனால் உண்மையில் அப்பானையில் ஏதேனும் இருக்கின்றதா இல்லையா என்பதை சிவமகா வாழை சித்தனுடைய அருள் நூல்களிடம் கேட்டு சென்று அப்பயன் அடைந்திருந்தால் நிச்சயமாக வெறும்பானைக்குள் உங்களை செல்ல அனுமதித்திருக்காது. என்னோடும் நிச்சயமாக உங்களை பெரும் நிலை கொண்ட புது அன்னமது சமைத்து வைத்திருக்கின்ற நற்பானைக்குள் உங்களை செல்ல அனுமதித்திருக்கும். அதுவும் வெகு சூடாக இருக்கின்ற பானையில் அல்ல,
சூடது குறைந்த நற்பானைக்குள் தான் செல்வதற்கு அனுமதி கொடுத்திருப்போம். ஏனென்றால் சில நேரங்களில் நீங்கள் உணவு இருக்கின்றது என்று தேடிவிடுகின்றீர். ஆனால் அவ்வுணவு நாக்கினை சுட்டுவிட்டால் பின்பு அவ்வுணவின் மீதே வெறுப்பு வந்துவிடும் என்ற நிலையது போல் சில இடங்களில் நீங்கள் தேர்ந்தெடுப்பது அதீத நன்மையாக இருக்கின்றது. அதீத நன்மை கூட சில நேரங்களில் உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பெரும் நன்மையாக இருப்பதினால் உங்களுக்கு அதனால் சோர்வும் தளர்வுமே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, அவநம்பிக்கை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் தேர்ந்தெடுத்தது நல்லதுதானே என்றாலும் தேர்ந்தெடுத்தது நல்லதுதான், ஆனால் உன்னால் கையாள முடியாத அளவிற்கு அது பெரும் நல்ல நிகழ்வாக இருப்பதினால் அதுகூட உன் கையை சுட்டுவிடும் என்ற நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சிவசபையில் வழிகாட்டுவதற்கு ஆசானோடு இணைந்து அவன் ஆயுதமாய் நூல்கள் இருக்கின்றன. அந்நூல்களின்படி கேட்டு வழிநடந்தால் எவ்வாழ்விலும் எவர் வாழ்விலும் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் ஒரு சிறு ஏமாற்றம் கூட வராது. வெறும் பானைக்குள் சென்ற ஈயது போல் வேண்டாம் என்றால் நிச்சயமாக பானைக்குள்ளாவது செல்ல வேண்டும். ஆனால் வெறும் பானைக்குள் எவரும் சென்று ஏமாந்து விட வேண்டாம் என்பதையே யாம் உரைக்கின்றோம். ஒவ்வொரு சீடர்களுக்கும் வழிகாட்டுவதற்குத்தான் ஆசான் இருக்கின்றார். அவனிடம் அதற்குத்தான் ஏடுகள் இருக்கின்றது. அது ஏதோ வந்தவர்கள் நீங்களே வந்து ஏதோ உரைத்து எழுந்து செல்லுங்கள் என்று உரைப்பதற்காக சபை அங்கு அமரவில்லை. சிவசூட்சம நூல்களெல்லாம் யுகமாற்றத்திற்கு வழிகாட்ட இருக்கின்றது. யுகமாற்றம் அது சிறப்பாக நடக்க வேண்டுமென்றால் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற சீடர்கள் நல்நிலையில் உயர வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு வழிகாட்டதானே நூல் இருக்கின்றது. வழிகாட்ட தயாராக இருக்கின்றோம். வந்து கேட்டு பாருங்கள். வாழ்வில் செய்ய வேண்டிய நிலைகள் யாவற்றையும் நூல்களிடம் கேட்டு எவ்வித சலன சஞ்சலமும் இல்லாத நிலைதனில் கேட்டு பயணிக்கின்ற பொழுது அற்புதமாய் ஆனால் நிச்சயமாக உரைத்து விடுங்கள். கேட்கின்ற பொழுது வாழை சித்தனிடமும் அகத்தியனிடமும் அல்லது நூல்களுக்குள் இருக்கின்ற கணங்களிடமும் உரைத்து விடுங்கள். நீர் எதனை உரைத்தாலும் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் எம்மை வடிவமைத்து கொள்வோம் என்ற நிலைதனை வாக்குறுதியாக நீங்கள் உரைக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு எந்நிலை நிகழப்போகின்றது என்று ஒளிவு மறைவு இல்லாது உரைத்து விடுவார்கள். இன்று ஒளித்துதான் உரைத்து கொண்டிருக்கின்றோம். காரணம் ஏதென்றால் உண்மையை உரைத்தால் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே சித்தா. அதனால்தான் இன்று சிவசபையில் பல நேரங்களில் அகத்தியன் உட்பட பல கணங்கள் எவரேனும் ஏதேனும் கேட்டு வந்தால் இதனை செய்யுங்கள் அதனை செய்யுங்கள் என்று உரைத்து விடுகின்றார். ஏனென்றால் அத்தனை காலத்திற்குள்ளாக அவர்களுடைய மனம் பண்பட்டு விடும். அதற்கு பின்பு அவர்கள் நாங்கள் சொல்வதை நாங்கள் கூறாவிடனும் கூட அவர்கள் உணர்ந்து இதுதான் உண்மை, இவ்வழியில் செல்வதே நல்லதென்று நூல்களிடம் ஆசி வினவாமலேயே அப்பக்குவத்திற்கு வந்து விடுவார்கள். ஆனால் முதலிலேயே நீர் எதனை உரைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதில் வருகின்ற அனைத்து சாதக பாதக நிலைகளையும் தெளிவாக எமக்கு எடுத்துரை என்றால் எடுத்துரைக்கத்தானே அமர்ந்திருக்கின்றோம். அவ்வாறு எடுத்துரைக்கின்ற பொழுது எவ்வித கஷ்டமும் படாது மிக எளிய நிலைதனில் உயர்வான வாழ்வுதனை வாழ்ந்து விடலாம். ஏனென்றால் சிலருக்கு பலன் என்பது ஒரு வருடம் கழித்துதான் பலன் கிடைக்கும் என்றால் அதனை உரைத்தால் எத்தனை நபர்கள் ஏற்றுக்கொள்வீர்? ஒரு வருடம் யாம் இங்கு இன்னும் பயணிக்க வேண்டுமா என்று. ஆனால் அவ்வொரு வருடம் நீர் எங்கு சென்று பயணித்தாலும் அவ்வொரு வருடம்தான் ஆகும் என்ற நிலை இருக்கின்றது. அவ்வாறு ஆகையில் நீர் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு வருடம் ஆகும் என்றால் ஒரு வருடம் சபைக்கு வருகின்றோம். எமக்கு இதில் வேறேனும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைகள் இருக்கின்றன, அதனை உரையுங்கள், யாம் அதனையும் கற்றுக்கொள்கின்றோம். ஒரு வருடத்தை யாம் வெறுமான அமர்ந்து எவ்வித நிலைகளையும் செய்யாது இருப்பதற்கு பதிலாக எம்முடைய அந்நாள் வருகின்ற வரை இக்காலத்தில் வேறேனும் நற்செயல்களை செய்ய வேண்டுமா என்று அதனையும் கேட்டு அவ்வழியில் அவ்வழுப்பு வராமல் இருப்பதற்கான நிலைகளை கேட்டு பயணிக்கின்ற பொழுது அற்புதமான வாழ்வு யாவருக்கும் கிட்டி இருக்குமே. இந்நிலைகளையெல்லாம் கேட்கதை விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் எமக்கு முட்டாள்தனமாக மூடத்தனமாக பல நிலைகளை கேட்டுக்கொண்டு பின்பு அதில் மாட்டிக்கொண்டு அவதி கொள்கின்றீர். சிவசபையில் ஆதி இறைநூல்கள் யாவையும் அனைவரையும் அழைத்து உரைக்கும் ஆற்றல் பெற்ற பெருமகா நூல்களாகவே அமர்ந்திருக்கின்றன சித்தா. ஏன் அதனை நிகழ்த்தி காட்டவில்லை என்றால்
தற்சமயம் அதற்கான கால சூழ்நிலை தற்சமயம் அமரைக்கின்ற இக்கணத்தில் இல்லை, இக்கணத்திற்கு பிறகு கூட வந்து நிற்கலாம். அதெல்லாம் அகத்தியனுடைய அருளானந்த முடிவில்தான் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் கால சூழ்நிலைகளை கண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அலைத்துறைக்கும் ஆற்றல் நூல்களுக்குள் முழு நிலையாக வந்து அவை பீரிட்டு வெளிப்படுகின்ற பொழுது நிச்சயமாக சபை நாடி பல மாந்தர்கள் நீர் அழைக்க வேண்டியதில்லை, அழைப்புதல்களை கொடுத்து அழைக்க வேண்டிய நிலைகள் அல்ல, சாதனங்களின் மூலமாக வாருங்கள் வாருங்கள் என்று வரம் கொடுக்கின்றோம் என்று வாழைச்சித்தனும் உரைக்க வேண்டாம், வாழைச்சித்தன் சீடர்களும் உரைக்க வேண்டாம். ஒவ்வொரு மாந்தர்களும் ஒருவர் கூறி ஒருவர் தானாக வந்து நிற்பார்கள். சிவசபை எக்காலத்திலும் தாழ்வு என்பதே இல்லாத அளவிற்கு உயர்வை உயர்வது போல் இணைந்தவர்களுக்கும் உயர்த்தி கொடுத்து உயர்ந்தவருக்கும் சித்தா. நல்லலையாய் அதிகாலை வேளைதனில் பெரும் நிலை இதனை மிக எளிய நிலைதனில் உம்மை ஏற்று நிற்கின்ற யாவருக்கும் அருள்நிலை உபதேசங்களாய் நல் வாழ்த்து நிலைகளாக வழங்கி நின்றதில் ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம். சித்தனே மரகதாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற சக்தியார் யாம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் பற்றி.